திருவளர் புலர்காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்றைய 16ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I
forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ மெய் டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you.
I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்தெழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்சொல் தானே. திருமூலர் எல்லோராலும் முடியக்கூடிய வகையில், எல்லோருக்கும் ஏற்கக்கூடிய வகையில் தானத்தை எளிமைப்படுத்தி கூறுகிறார். ஒரு பச்சிலை, ஒரு வாயுரை, ஒரு கைப்பிடி அளவு உணவு, எதுவும் முடியவில்லை என்றால் இன்சொல், இவற்றை நாம் பிறருக்கு அளிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஈதல் இசைபட வாழ்தல் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஈதலே இசைவு ஒழுங்கு என்பதே அதனுடைய பொருள். இந்த உலகில் எல்லா உயிரினங்களும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றன என்று கூறுவதை விட, பெற்றுக்கொள்ளும் பொழுதே ஏதேனும் ஒரு வகையில் வழங்கி கொண்டும் இருக்கின்றன. ஆரம்ப நிலையில் பெறுவது அதிகமாகவும் வழங்குவது குறைவாகவும் இருப்பது இயல்பே. ஆனால் ஒரு நிலைக்கு பிறகு பெறுவது கூடுதலாகவும் குறைவாகவும், தருவது கூடுதலாகவும் இருக்கும்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அது தருவது என்பது பொருள் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அறிவு சார்ந்த நிலையில் கூட அதுதான். ஒரு செடியாக வைக்கும் பொழுது அதற்கு நாம் அதிக பராமரிப்பு, நீர், உரம் போன்றவற்றை நாம் வழங்குகிறோம். அது வளர்ந்து மரமாகும் பொழுது தன்னுடைய தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்கிறது. அது மட்டுமின்றி கூடுதலாக பிறருக்கு வழங்கவும் செய்கிறது. நாம் பணம் ஈட்டுகிறோம். அக்காலத்தில் பணத்தை ஈட்டுகின்ற செல்வத்தை 6 பகுதிகளாக பிரித்து 6இல் 1 பங்கு என்பதை தான காரியங்களுக்காக ஒதுக்கியிருந்தார்கள். வரி வசூல் செய்வதும் 6இல் 1 பங்கு வரி வசூல் என்று நிர்ணயித்திருந்தார்கள். இப்பொழுது நாம் இருக்கின்ற சூழல், காலம், இதையெல்லாம் பொறுத்து நாமே வகுத்து கொள்ள வேண்டும். நாம் சம்பாதிப்பது அனைத்தும் நமக்கே. நானே சம்பாதித்து, நானே அனுபவித்து, நானே சாப்பிட்டு, நானே செத்துப்போவேன் என்று நினைப்பது தாழ் நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு கூட அது இல்லை, அப்படி இல்லை. நாம் சம்பாதித்து கொண்டிருக்கும் பொழுது பலவற்றை தியாகம் செய்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு அளவிற்கு மேல் பணத்தை நாம் உபயோகப்படுத்த முடியாது. எவ்வளவு நுகர்வு என்பது
உடல் அளவில் அனுபவங்களை வழங்குகின்ற செயல்களில் நாம் ஈடுபடும்போது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லைகள் இருக்கிறது. ஆனால் எந்த நிலையிலும் தனக்கு வருகின்ற விஷயங்களை மற்றவர்களோடு பகிரும் பொழுது அந்த பகிர்வதில் ஒரு மகிழ்ச்சி நிறைவும் இருக்கிறது. மகிழ்ச்சி என்பதை விட அதை நிறைவு என்று கூறலாம். அது செல்வமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம். நாம் ஒரு நல்ல நிலையை அடையும் பொழுது நம்மிடம் இருப்பவற்றை முதலில் மற்றவருடன் சேர்ந்து அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மற்றவர்களுக்கு வழங்குவதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். சமீப காலமாக சுய முன்னேற்ற நூல்களைப் போல செல்வ ஈட்டுவதற்கான பல புத்தகங்கள் வந்துள்ளன. அவற்றில் எல்லாவற்றிலும் பொதுவான ஒரு கருத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் பொருளை ஈட்டுவதற்கு முன்னால் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். உங்களுடைய மாத வருமானத்தின் முதல் செலவே மற்றவர்களுக்கான தான காரியங்களுக்காக 10ல் ஒரு பகுதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதை நானும் சோதனை அடிப்படையில் செய்து பார்த்தேன். அப்படி செய்த பொழுது எனக்கு வந்த விடை என்னவென்றால், நாம் 10ல் ஒரு பகுதியை ஒதுக்குவதால் நமக்கு வந்து கொண்டிருந்த அந்த பணத்தினுடைய அளவு குறையவில்லை. இன்னும் சொல்லப்போனால் சற்று கூடியிருப்பதை என்னால் உணர முடிந்தது. இதை நான் மட்டுமின்றி என்னுடைய உள்வட்டத்தில் உள்ள ஒரு சிலரிடம் இதை சோதனை செய்ய சொன்ன பொழுது அவர்களும் கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு பதிலையே கொடுத்தார்கள். எனவே இதிலிருந்து ஒரு கருத்து பிறந்தது. தனித்தனி நபர்களாக ஆங்காங்கே இருந்து செய்வதை விட ஒரு ட்ரஸ்ட் மூலம் பல நபர்களும் இணைந்து ஒரு குழுவாக செயல்பட்டு பயனாளிகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பொழுது கல்வி, மருத்துவம் போன்ற பல விஷயங்களில் பெரிய அளவு உதவிகளை நாம் செய்ய முடியும் என்று தோன்றியது. 10 பேருக்கு பல்லுக்குச்சி, ஒருத்தருக்கு தலைசமை என்று சொல்வார்கள். அதைப்போல சிறிய சிறிய அளவில் நாம் தனித்தனியாக செய்வதை விட ஒரு ட்ரஸ்ட் மூலம் செய்யும் பொழுது அது நம்முடைய காலத்திற்கு பிறகும் ஆலமரம் போல விழுதுகள் ஊன்றி நின்று நிலைத்து பயனளிக்கும் என்று நம்புகிறேன். எனவே விருப்பமுள்ளவர்கள் தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை இந்த ட்ரஸ்ட் மூலம் செலவிட விரும்பினால் அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிப்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் அதில் தங்களுடைய பங்களிப்புகள், இது வெறுமனே ஒரு முறை கொடுத்துவிட்டு ஒதுங்கி விடுவது அல்ல. மாதம் நாம் தான காரியங்களுக்கு ஒதுக்குகின்ற பணத்தை இந்த ட்ரஸ்ட் மூலமாக ஒதுக்கி தொடர்ச்சியாக நல்ல விஷயங்களை செயல்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே உங்களுடைய கருத்தையும்
நான் இதில் எதிர்பார்க்கிறேன். வாட்ஸ்அப் மூலமோ அல்லது நேரடியாக குரல் மூலமாகவோ குரல் பதிவு மூலமாகவோ எந்த வகையிலேனும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இணைந்து செயல்படுவோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் உரையில் தினமும் 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தால் கிடைக்கும் அதிசய நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் அவருடைய உரையை கேட்கலாம். வணக்கம். இயற்கை மருத்துவம் பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். நோய்கள் மலிந்து வரும் இந்த நேரத்தில் ஒரு சரியான மருத்துவம் மக்களுக்கு தேவைப்படுகிறது. மக்கள் நோய்களால் துன்பப்பட்டு பல மருத்துவங்களுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பல மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்குகிறார்கள். மிகுந்த துன்பம், நிறைய செலவுகள், குழப்பம் அதிகம், தெளிவு கிடைக்கவில்லை, நோய்களும் குறைந்த பாடில்லை. உலகமெங்கும் நோய்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. சக்தி குறைகிறது, உடம்பில் சத்துக்கள் குறைகின்றன, மனக்குழப்பங்கள் அதிகமாகின்றன. அது மற்ற உயிரினங்களை பாருங்கள். பறவைகள், காட்டில் வாழும் விலங்குகள் எப்படி இருக்கின்றன? மனிதன் வளர்க்கக்கூடிய மாடு, ஆடு, எருமை, நாய், பூனை முதலான எல்லா விலங்குகளுக்கும் இவனைப் போலவே நோய் வருகிறது. இவனுக்கு போன்றே மருத்துவமனைகள், மருத்துவர்கள், மருந்துகள், அறுவை சிகிச்சைகள் இருக்கிறது. யானைகளுக்கும் கூட பல நோய் வருவதை நாம் கேள்விப்படுகிறோம். மனிதன் வளர்த்துக்கிறான். ஆனால் இயற்கை அப்படி சொல்லவில்லை. அற்புதமான கொடைகளை கொடுத்திருக்கிறது. கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைந்தானாம் ஒருவன் என்று கதை இருக்கிறது. அதுபோல நமக்கு முன்பு எப்போதை காட்டிலும் இப்போது எல்லா பழங்களும் கிடைக்கின்றன. ஒரு காலத்தில் ஒரு பழமோ ஒரு பொருளோ ஒரு 10 மைல் தூரம்தான் அது பயணிக்கும். அதற்கு மேலே பொருளாதார வசதியோ போக்குவரத்து வசதியோ இல்லை. உள்ளூரில் விளைந்ததை தான் அந்த ஊரில் சாப்பிடுவார்கள். இப்பொழுது அப்படி அல்ல. காஷ்மீரில் விளைகின்ற ஆப்பிள் வருகிறது, ஆஸ்திரேலியாவிலிருந்து கிவி பழம் வருகிறது, வாஷிங்டனிலிருந்து ஆரஞ்சு ஆப்பிள் வருகிறது, பாதாம் வருகிறது கலிஃபோர்னியாவிலிருந்து, பேரிச்சம்பழம் வருகிறது பாலைவன நாடுகளிலிருந்து. நம் நாட்டிலும் விளைகிறது. ராஜஸ்தானில் விளைகிறது, கோவை மாவட்டத்தில் விளைகிறது, பல்லடத்தில் விளைகிறது, தருமபுரியில் விளைகிறது பேரிச்சம்பழம். இப்பொழுது வந்துவிட்டது. ஆனால் பேரிச்சம்பழம் மிக சிறந்த பழம். அதை சாப்பிட்டால் அவ்வளவு சக்தி வரும். இப்படி மக்கள் இனிப்பு பலகாரங்களுக்கு ஆண்டுதோறும் எவ்வளவு ரூபாய் செலவழிக்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய அன்றாட கூலி கூட அவ்வப்பொழுது இனிப்பு பண்டங்களை கடையில் போய் வாங்கி கொண்டு போகிறார்கள், சாப்பிடுகிறார்கள். இனிப்பு பண்டங்கள், தின்பண்டங்கள், பேக்கரி பண்டங்கள். எப்படி பேரிச்சம்பழத்தை எத்தனை பேர் வாங்குகிறார்கள்? அது இறைவனுடைய கொடை, சூரியனுடைய ஒரு அற்புதமான ஒரு பரிசு. உணவு என்றால் அதில் சூரிய சக்தி அதிகமாக இருக்க வேண்டும், நீர் சக்தி இருக்க வேண்டும், காற்று சக்தி இருக்க வேண்டும், ஆகாய சக்தி என்ற உயிராற்றல் நிறைய இருக்க வேண்டும், மண்ணினுடைய சக்தி குறைவாக இருக்க வேண்டும். இப்பொழுது மரவள்ளிக்கிழங்கிலே மண் சத்து அதிகம், தண்ணீர் குறைவு. பப்பாளி பழத்தில் மண் சத்தும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது. ஆரஞ்சு பழத்திலே தண்ணீர் சத்து அதிகம், மண் சத்து குறைவு. பேரிச்சம்பழத்திலே சூரியனுடைய சக்தி அதிகம், ஆற்றல். ஆகவே பேரிச்சம்பழத்தை அன்றாடம் வாங்கி சாப்பிடுங்கள், அன்றாடம் சாப்பிடுங்கள். காப்பி, டீ முதலானவற்றுக்கு எத்தனை பேர் அடிமையாகி இருக்கிறார்கள் சொல்லுங்கள். தின்பண்டங்களுக்கு எத்தனை பேர் அடிமை? இட்லி தோசைக்கு எத்தனை பேர் அடிமை? குழம்புக்கு ரசத்துக்கும் எத்தனை பேர் அடிமை? மோர் தயிர் இல்லை என்றால் சில பேர், மோர் தயிர் இல்லை என்றால் சில பேர் நொந்து போய் விடுவார்கள். இப்படியெல்லாம் அடிமையாக இருக்கிறார்கள் மக்கள். நோய் வராமல் என்ன செய்யும்? பேரிச்சம்பழம் இரும்பு சத்து நிறைந்தது என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மனித உடம்புக்கு தேவையான
உயர்ந்தபட்சமான குளுக்கோஸ், எளிதில் கிளைகோஜனாக மாறக்கூடிய குளுக்கோஸ், சூப்பர் ஃபைன் ஃப்ரூட் சுகர், சுக்ரோஸ், ப்ரீ டைஜஸ்டட் சுகர் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. வயிற்றுக்குள்ளே போட்ட உடனே எனர்ஜி சக்தியாக மாறி உடம்புக்கு நன்மை செய்யும். இறைவனின் கொடை. இதைத்தான் பாலைவன நாடுகளிலே முன்பு சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்தார்கள். பாலைவன நாடுகளிலே 100 வருடத்திற்கு முன்னாலே இவ்வளவு விஞ்ஞானங்கள் அங்கே இருந்ததா? நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்திலே 1500 வருடங்களுக்கு முன்பு, 1000 வருடங்களுக்கு முன்பு, 300 வருடங்களுக்கு முன்பு, 200 வருடங்களுக்கு முன்பு, 100 வருடங்களுக்கு முன்பு துபாய், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் எண்ணெய் வளம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு அங்கே ஏது இவ்வளவு வசதி? அவர்கள் பேரிச்சி மரத்தை தான் முக்கிய உணவாக சாப்பிட்டு வலிமையோடு அழகாக வாழ்ந்து உலகமெல்லாம் வந்து நம்முடைய நாட்டிற்கு வந்து நம்ம எல்லாம் அடிமைப்படுத்தி ஆட்சி செய்தார்கள். ஆகவே ஆற்றல் தரும் பேரிச்சம்பழம் அவர்களுக்கு முக்கிய உணவாக இருந்தது. நாம் என்ன செய்கிறோம்? 2 பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு விட்டு நானும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டேன் என்று பெயர் வைத்துக் கொள்கிறோம். பேரிச்சம்பழம் ஒரு உணவு, அற்புத மருந்து. குழந்தைகளுக்கு இனிப்பு மிட்டாய்களை தராதீர்கள், அது தீமை செய்யும், எலும்புகளை அரிக்கும், பல்லை சிதைக்கும். பேரிச்சம்பழம் வாங்கித்தார்கள், வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். 5 கிலோ 3 கிலோ என்று வாங்குங்கள். கொட்டை நீக்கினதுக்காக அதிக விலை கொடுக்க வேண்டாம். மொத்த விலை கடையில் போய் 5 கிலோ வாங்கி கொண்டு வாருங்கள். ஏன் வாங்கக்கூடாது? அன்றாடம் சாப்பிடுங்கள். இறைவனின் சக்தி, சூரியனின் சக்தி. ஒரு 10 பேரிச்சம்பழம் சாப்பிட்டால் ஒரு மதிய உணவில் வருகின்ற சக்தியை விட அதிகமான சக்தி வரும். பிரயாணம் செய்யும் பொழுது வயிறு கனமாக இருக்கக்கூடாது, மலச்சிக்கல் வரக்கூடாது, வாயு தொல்லை வரக்கூடாது, மயக்கம் வரக்கூடாது என்றால் பயணத்தில் பேரிச்சம்பழத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன பையில் போட்டு செல்போன் அளவுக்கு, மணிப்பர் செலவுக்கு போட்டு ஜோப்பில் வைத்துக் கொள்ளலாம். பஸ்ஸில் போகும்போது சாப்பிடலாம், ரயிலில் சாப்பிடலாம். யாராவது வேண்டாம் என்று சொல்கிறார்களா? ரயிலில் பாருங்கள், பேருந்தில் பாருங்கள், இட்லி வடை பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு கொண்டு போகிறோமே. சோறு சாப்பிடுகிறார்கள், அசைவம் கூட ரயிலில் சாப்பிடுகிறார்கள். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அறிவு, ஆற்றல், ஊக்கம், தெளிவு. பேரிச்சம்பழத்தில் அந்த சத்து இருக்கிறது, இந்த சத்து இருக்கிறது என்று நான் சொல்லி பயனில்லை. அறிவை தேவை விட உணர்வு தேவையாக இருக்கிறது. பேரிச்சம்பழத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது அறிவு. பேரிச்சம்பழம் அன்றாடம் சாப்பிட வேண்டும், மிக சிறந்தது என்று அந்த உத்வேகம் பெறுவது உணர்வு. என்னுடைய வேலை கொஞ்சம் அறிவூட்டிவிட்டு அதிகம் உணர்வூட்டுவது. ஆகவே பேரிச்சம்பழம் சாப்பிடுங்கள். ஆஸ்துமாக்காரர்கள் சாப்பிட்டால் சக்தி வரும், நுரையீரல் நன்கு வேலை செய்யும், அது ஆற்றல் கொடுத்தால் கபம் வெளியேறுவதற்கு உதவியாக இருக்கும். சர்க்கரை வியாதிக்காரர்கள் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் அல்ல, அவசியம் சாப்பிட வேண்டும். என்னது இப்படி சொல்கிறீர்கள்? எந்த இனிப்பும் வேண்டாம், எந்த பழமும் வேண்டாம் என்று உலகம் பூராம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, நான் கேட்கிறேன், ஒரு 100 நோயாளிகள் பேரிச்சம்பழம் சாப்பிட்டார்கள், சர்க்கரை நோயாளிகள், அவர்கள் எல்லோரும் மயக்கம் போட்டு செத்து போய் விட்டார்கள் என்று எங்காவது நிரூபணம் இருக்கிறதா? இல்லையே. ஆனால் நாங்கள் நூற்றுக்கணக்கான சர்க்கரை நோயாளிகளுக்கு பேரிச்சம்பழம் கொடுத்து இந்த சோர்வு போய்விட்டது, தாகம் போய்விட்டது, ஆற்றல் வந்து விட்டது என்று நிரூபித்திருக்கிறோம். எப்பொழுது வேண்டுமானால் நிரூபிக்க முடியும். விஞ்ஞான நிறுவனம் என்றால் உலகத்தில் எங்கு வேண்டாலும் நிரூபிக்கலாம், எப்போதும் நிரூபிக்கலாம். அதுதான் விஞ்ஞானம். ஏன் அப்படி சாப்பிட சொல்கிறேன் என்றால், பேரிச்சம்பழத்தில் இருப்பது உயர்ந்த ரக சர்க்கரை. இன்சுலின் இல்லாமலே அது உடம்பில் போய் ஆற்றலாக மாறிவிடும். தேவைப்பட்டாலும் கொஞ்சம் இன்சுலின் போதும். ஆனால் நீங்கள் சோறு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வறண்டு போன மாவு பொருள், புளித்த மாவு பொருள், மற்ற ரகமானவை, குரூடு கார்போஹைட்ரேட், பெட்ரோல் என்கிறோம், குரூட் ஆயில் என்கிறோம். குரூட் ஆயில் அது ஒரு மற்ற ரகத்தில் இருக்கிறது, அடிநிலையில் இருக்கிறது. அடிநிலையில் உள்ள அரிசி, கோதுமை, கம்பு, ராகி, சோளம் போன்றவற்றையெல்லாம்
பொங்கலாக, பிரியாணியாக, தோசையாக எண்ணெயை போட்டு உப்பை போட்டு சாப்பிட்டு விட்டு அதில் சர்க்கரை நோய் ஏறிவிட்டு அப்புறம் நீங்கள் பழங்களை குறை சொல்கிறீர்கள். பழங்களில் அந்த பிரச்சனை இல்லை. இந்த அலோபதி மருத்துவம் அதிக சர்க்கரை குறைந்த சர்க்கரை என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயற்கை மருத்துவத்தில் நாங்கள் பேசுவது நல்ல சர்க்கரை, கெட்ட சர்க்கரை, உயர்ந்த சர்க்கரை, மட்டமான சர்க்கரை. பேரிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், பப்பாளி, மாம்பழம் போன்றவற்றில் உயர்ந்த சர்க்கரை இருக்கிறது. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியில் மட்டமான ஒரு மாவு பொருள் இருக்கிறது. இந்த மட்டமான மாவு பொருளை சர்க்கரையாக மாற்றுவதற்கு நிறைய இன்சுலின் வேண்டும். ஆனால் இது இன்சுலினை உற்பத்தி செய்யாது. இன்றைக்கு இன்சுலினை அதிகமாக எடுத்துக்கொள்கிறது, நாளைக்கான இன்சுலினை தராது. அதில் மூலப்பொருள் இல்லை. இன்சுலின் சுரக்கிறது என்றால் அதற்கு ஒரு மூலப்பொருள் வேண்டும். மாடு பால் சுரக்கிறது என்றால் அதுக்கு ஒரு மூலப்பொருள் வேண்டும். சில உணவுகளை போட்டால் அதிகம் பால் வரும், சில உணவுகளை போட்டால் பாலில் வெண்ணெய் அதிகமாக வரும், சில உணவுகளை போட்டால் பாலில் நுரை அதிகமாக வரும். இதுபோல் இன்சுலின் சுரப்பதற்கு நிறைய பொருள் வேண்டும் அல்லவா? அது பழங்களில் தான் இருக்கிறது. ஒன்று செய்யுங்கள். சர்க்கரை நோயாளிகள் என்னதான் ஆகும் என்று பார்த்து முதல் நாள் பயந்து உணவை எல்லாம் முடித்துவிட்டு ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு பாருங்கள். அது ஒன்றும் தீமை செய்யலை என்றால் அடுத்த நாள் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு பாருங்கள். தீமை வராது. தைரியமாக சாப்பிடுங்கள். நான் சொல்கிறேன், நாங்கள் வெகு ஆராய்ச்சி பண்ணிவிட்டோம். ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிக்கு வைத்தியம் பண்ணிவிட்டோம். சர்க்கரை நோயாளிகள் 5 பேரிச்சம்பழத்தை தின்று தண்ணீர் குடித்தால் சோறு போகிறது, மயக்கம் போகிறது, தாகம் போகிறது, ஆற்றல் வருகிறது. வயிற்றை நிறைக்காது. புரிந்து கொண்டீர்களா? இந்த உலகம் எப்படி தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறது. பேரிச்சம்பழம் இறைவனின் கொடை. எல்லா பழங்களும் இறைவனின் பிரசாதம், உயர்ந்த உணவு. நீங்கள் உயரமாக போக வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், உயர்ந்த புகழ் அடைய வேண்டும், உயர்ந்த அறிவு, உயர்ந்த ஞானம், உயர்ந்த ஆத்ம ஒரு யோகம் வர வேண்டும். ஆனால் சாப்பிடுவதெல்லாம் மட்டமான உணவு. எப்படி உயர்வு வரும்? ஆகவே உயரமான மரங்கள், அதில் விளைந்த உணவுகளை சாப்பிடுங்கள். அதில் ஒன்று பேரிச்சம்பழம். சூரிய சக்தியினுடைய ஒரு வடிவம். அணுசக்தி என்றால் எப்படி அதிக ஆற்றல் பெற்றதோ, குறைந்த எரிபொருளில் அதிக சக்தி வருகிறது. அதுபோல் பேரிச்சம்பழம் குறைவாக சாப்பிட்டாலே அதிக சக்தி வரும். ஆகவே பள்ளி குழந்தைகளுக்கு இடைவேளைகளில் சாப்பிடுவதற்கு அன்றாடம் பேரிச்சம்பழம் கொடுத்து அனுப்புங்கள். மதிய உணவுக்கு பின்பு 4 பேரிச்சம்பழங்களை சாப்பிடுவதற்கு பெரிய மாணவர்களுக்கு கொடுத்து அனுப்புங்கள். வீட்டில் வந்தவுடனே குழந்தைகளுக்கு 5 பேரிச்சம்பழம் சாப்பிடு, அதுக்கு தண்ணீர் குடி என்று சொல்லுங்கள். அவைகள் மிட்டாய்களுக்காகவும் பிஸ்கோத்துகளுக்காகவும் பறக்க மாட்டார்கள். சரியான உணவை கொடுக்காதனாலே அவர்கள் தவறான உணவுக்கு போய்விடுகிறார்கள். இனிப்பு தேவை என்பது குழந்தைகளுக்கு இறைவன் செய்த ஒரு திட்டம். இனிப்பாக சாப்பிட்டால்தான் உடம்பு வளரும், அறிவு வளரும், மூளைக்கு குளுக்கோஸ் தேவை. ஆகவே சரியான இனிப்புகளை எல்லோரும் சாப்பிடுங்கள். தவறான இனிப்புகளை ஒதுக்கி வையுங்கள். அவைகளை உற்பத்தியே செய்யாமல் ஒழித்து கட்டுங்கள். தீமை செய்யும் உணவுகளை ஒவ்வொருவரும் விரும்பி சாப்பிடுகிறார்கள், உற்பத்தி செய்கிறார்கள், விற்கிறார்கள். இதற்கு உலகமெங்கும் எல்லா அரசாங்கங்களும் அதற்கு அனுமதி வழங்கி அதில் காசு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தர்மம் இது? என்ன நியாயம் இது? ஆகவே அரசாங்கம் உங்களை காப்பாற்றாது. டாக்டர்கள் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். விஞ்ஞானிகள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். வியாபாரிகள் செய்ய மாட்டார்கள். நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக இருந்து பழங்களை சாப்பிட வேண்டும். அதில் பேரிச்சம்பழம் வருடம் முழுவதும் கிடைக்கிறது. விலை மலிவுதான். வாங்கி சாப்பிட்டு நலம் பெறுங்கள், பலம் பெறுங்கள், வளம் பெறுங்கள். பேரிச்சம்பழத்தில் பேர் இச்சை வையுங்கள், பெரிய இச்சை வையுங்கள். பேரிச்சம்பழம் டேட்ஸ், அதற்கு ஆங்கிலத்தில் டேட்ஸ் என்று சொல்கிறோம். எவ்ரி டேட் சாப்பிடுங்கள். இன்றைக்கு 10 பழம் சாப்பிட வேண்டும் என்று எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது காலண்டர் காகிதத்தை கிழிக்கிறீர்களோ அப்பொழுது 10 பேரிச்சம்பழம் சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இயற்கை மருத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பதிவில் உயரமான மரங்களான இளநீர், நுங்கு போன்றவற்றை பார்ப்போம். வணக்கம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும்
நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. இனி நமது பழக்க வழக்கங்களை பற்றிய திரு சரவணகுமார் அவர்களின் உரையை கேட்கலாம். அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். உறவுகளே, உங்களுக்கு ஒரு உதாரண கதை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒருவருக்கு போண்டா சாப்பிடுவது ரொம்பவே பிடிக்கும் உறவுகளே. அவர் போண்டாவை தினமும் சாப்பிடுவதால் அவர் குண்டாகி உடல் பருத்து போய்விட்டார். பொதுவாகவே உறவுகளே, ஒரு ஆயிலை 5 முறைக்கு மேல் நீங்கள் சூடுபடுத்தி விட்டீர்கள் எனில் அந்த ஆயில் விஷமாக மாறிவிடும் என்கிறது அறிவியல். அப்படி இருக்கும்போது பேக்கரிகளில் தொடர்ந்து வாரக்கணக்கில் சூடாகி கொண்டிருக்கும் ஆயிலில் சுடுகின்ற ஒரு போண்டா நம் உடலுக்கு எந்த அளவு கெடுதல் விளைவிக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட போண்டாவை இந்த நபரால் விட முடியவில்லை. நாளடைவில் அவர் ஆரோக்கியமில்லாத ஒரு மனிதராக மாறிவிட்டார். அதனால் எப்படியாவது இந்த போண்டா சாப்பிடும் பழக்கத்தை நிறுத்தியாக வேண்டும் என்று உறுதியோடு இருந்தார். அப்பொழுதுதான் தி பவர் ஆஃப் ஹேபிட் என்கிற புத்தகத்தை நண்பர் ஒருவர் அவருக்கு பரிந்துரை செய்கிறார். அதை படித்துவிட்டு அதில் இருக்கும் பிரின்சிபல்களை அப்ளை செய்ய ஆரம்பித்தார். முதலில் அவரது போண்டா சாப்பிடும் பழக்கத்தில் உள்ள ஹேபிட் லூப்பை கண்டுபிடித்தார். அதாவது பழக்கங்களின் அறிகுறி, வழக்கம் மற்றும் வெகுமதி என்கிற 3 படிகளை கண்டுபிடித்தார். பிறகு முதல் படியாக அவர் நன்றாக அப்சர்வ் செய்ததில் தினமும் 4 மணிக்கு போண்டா சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை, அதாவது அறிகுறி அவருக்கு தோன்றுவதை கண்டுபிடித்தார். இந்த டைம் தான் அவருடைய ஹேபிட்டினுடைய ட்ரிகராக இருந்தது. அடுத்தபடியாக அவருடைய ரொட்டீன் என்னவென்றால், போரடிக்கும் போது அருகில் இருக்கும் பேக்கரிக்கு சென்று அவருடைய நண்பர்களுடன் உரையாடியவாறே போண்டாவை தின்பார். போண்டாவை தின்றதும் அவருடைய டேஸ்டால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவதுதான் அவருக்கு ரிவார்டாக, வெகுமதியாக இருந்தது. இதை அவர் கண்டுபிடித்ததும் நமது புத்தகத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட ஆரம்பித்தார். அடுத்த நாள் 4 மணி ஆனவுடன் அவர் பேக்கரிக்கு நடந்து சென்றார். இந்த முறை போண்டா வாங்குவதற்கு பதிலாக ஒரு வாழைப்பழத்தை வாங்கினார். அந்த வாழைப்பழத்தை தின்றவாறே அவரது நண்பர்களுடன் பேசி மகிழ்ந்தார். இப்போது அவரது வெகுமதி என்னவென்றால் உடல் எடையை குறைப்பது. ஆம் உறவுகளே, ஆரோக்கியமான உடலுக்கான ஏக்கம்தான் அவருக்கான ரிவார்டு. இந்த புதிய நடைமுறையை அவர் நீண்ட நாட்கள் தொடர்ந்து செய்தார். கவனியுங்கள் உறவுகளே, அவர் தன்னுடைய ஹேபிட்டை நிறுத்த வேண்டும் என்று நினைத்த போது அவர் தன்னுடைய ட்ரிகரோடு அறிகுறியை எதிர்த்து அவர் போராடவில்லை. மாறாக அவருடைய ரொட்டீனையும் ரிவார்டையும் மாற்றி ரீப்ளேஸ் செய்து வெற்றி பெற்றார். இதேபோல நீங்களும் இந்த ஹேபிட் லூப்பை புரிந்து கொண்டு செயல்பட்டால் எந்த ஒரு பழக்கத்தையும் மாற்ற முடியும் உறவுகளே. மிஸ்டர் சார்லஸ் டூஹிக்கின் தி பவர் ஆஃப் ஹேபிட் என்கிற இந்த புத்தகம் பழக்கங்களை மாற்றுவதற்கான ஒரு வரப்பிரசாதம் உறவுகளே. இந்த புத்தகத்தை உலகிற்கு தந்த அவருக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்தாக வேண்டும். அன்பின் உறவுகளே, இந்த நேரத்தில் நன்றி உணர்வு பற்றியும் கொஞ்சம் பேசுவோமா? நான் சரவணகுமார் கருப்புசாமி. உறவுகளே, இன்று காலையில் நீங்கள் கண் விழித்தீர்களா? மூச்சு விட்டீர்களா? கொரோனாவின் விடியல்களில் நாம் நமது மூச்சை செக் பண்ணியது உண்டல்லவா? அப்படி ஒரு முக்கியமான மூச்சு விடுதலுக்கும் கண் விழித்ததற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் நெஞ்சில் சற்றே கை வைத்து பாருங்கள். உங்களது இதயம் துடிக்கிறதா? அதற்கு நன்றி உணர்வோடு இருங்கள். எத்தனையோ பேர் ஒருவேளை சோறு கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது உங்களது தட்டில் உணவு இருக்கிறதா? அதற்காக நன்றி உணர்வோடு இருங்கள் உறவுகளே. உங்களது தலைக்கு மேல் கூரை இருக்கிறதா? எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் கஷ்டப்படும் போது உங்களது தலைக்கு மேல் கூரை இருந்தால் அதற்கு நன்றி உணர்வோடு இருங்கள் உறவுகளே. உங்களுக்கு பார்க்க கண்கள் இருக்கிறது, பேச வாய் இருக்கிறது, கேட்க காது இருக்கிறது, நடக்க கால்கள் இருக்கிறது. இதற்கெல்லாம் நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்துள்ளீர்களா? உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் நன்றியோடு இருங்கள் உறவுகளே. நீங்கள் கடவுள் கடவுள் என்று சொல்கிறீர்களே, அவனை அழைத்தால் வருவானா? இல்லை, திட்டினால் வருவானா? ஏண்டா என்னை திட்டினாய் என்று ஒரு நாளாவது உங்களை பார்த்து கேட்டுள்ளானா? அவனை உங்களிடம் நீங்கள் வர வைக்க, அதாவது பிரபஞ்ச சக்தியை உங்களோடு தக்க வைக்க உலகத்தில் ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது உறவுகளே. அதுதான் நன்றி உணர்வு. நன்றி உணர்வால் மட்டுமே இந்த பிரபஞ்ச சக்தியின் அன்பை பெற்றுத்தர முடியும்.
அதேபோல உறவுகளே, நாம் இத்தனை நாட்கள் எந்த வெகுமதியும் தராமல் கற்றுக்கொண்ட இந்த வகுப்பிற்கு நன்றி உணர்வை நாம் வெளிப்படுத்தியுள்ளோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காக நான் வார்த்தைகளால் உங்களது நன்றி உணர்வை குறிப்பிட்டாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. மனதளவிலாவது நம்முடைய நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். நமது வாழ்வை எந்த எதிர்பார்ப்புமின்றி நேர்மறையாக கட்டமைக்க நினைத்த ஆசான்களுக்கு நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டாமா உறவுகளே? நன்றி உணர்வு உங்களிடம் இருந்தால் மட்டுமே உங்களின் ஈர்ப்பு விதி செயல்பட ஆரம்பிக்கும் உறவுகளே. நன்றி உணர்வு மட்டுமே நம்மை வாழ்வின் உச்சத்திற்கு உயர்த்தும் ஊன்றுகோல் என்பதை மறக்க வேண்டாம் உறவுகளே. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. உங்களது தினசரி உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு தங்களது வழக்கமான பணிகளுக்கு நீங்கள் திரும்பலாம். நன்றி, நன்றி, நன்றி.